இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து அன்பே டயானா. மூவி ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து பெரம்பலூர் பகுதியில வந்து இருக்காரு. அவங்க வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலி. பள்ளி பருவத்துல இருந்தே அவர் வந்து மேஜிக்ன்ற பொண்ணை வந்து அவர் வந்து லவ் பண்ணிட்டு வராரு. அவங்க வந்து ஆங்கிலோ இந்தியன். ஹீரோட வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் லவ் வந்து எப்பரா வீட்டில் சொல்றதுன்னு இது பண்றாரு. ஏன்னா அவங்களோட கல்ச்சுரல் வந்து வேற மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா என்னன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணை வந்து கழட்டிவிட இது பண்றாரு, கழட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட லைன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்களமாக இது ஓகே தான். பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேவாக வந்து இவங்க பெருசாக சுவாரஸ்யமாகவே பண்ணலை. டைரக்ஷன் பண்ணி அவரே தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, பாரி இலவகன். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் சீன்ஸும் பெருசாக இன்ட்ரெஸ்டாக இல்லை, எமோஷனலும் பெருசாக கனெக்ட் ஆகலை. காமெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. பெருசாக காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகும். லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் படம் நல்லா இருந்துச்சு. பரிதாபங்கள் கோபி அவர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. சேத்தன் அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவரும் இந்த படத்தில் காமெடி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ரோஜாவும் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஹீரோயின் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரம்யா ரங்கநாதன். அவங்க வந்து அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை ரொம்ப பொருத்தமாக நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோவும் நல்லா தான் நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து இன்னும் சுவாரஸ்யமாக நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். இவங்க வந்து எப்பரா ஒன்று சேருவாங்கன்னு சொல்லி அந்த கனெக்ட் வந்து பெருசாக நமக்கு ஆடியன்ஸ் பார்க்குறப்ப பெருசாக கனெக்ட் ஆகவே இல்லை. லென்த்திங்கும் வந்து ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஓடுது இந்த படம். இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த படத்துக்கு. சாங்ஸ் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பிஜிஎம்மும் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது. சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா போய் பார்க்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓடிடி வாட்சாகவே தான் இருக்குது. ஓடிடிலே நீங்கள் வரப்போ பொறுமையாக பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5 out of 2.75 கொடுக்கலாம். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.